எவ்வளவு குடிச்சிட்டு வந்தாலும் வீடு மட்டும் நல்லா கரெக்டா தெரியுது. ஏய் ஏய், என்ன சொன்ன? ஒன்னும் இல்ல. ரம்யா, பசிக்குது, சாப்பாடு போடு. ஓ, டைம் ஆயிடுச்சுல்ல, சாப்பாடு இல்லைனாலும் பரவாயில்ல, தோசை சுட்டு போடு. ஏற்கனவே நல்லா சாப்பிட்டு தானே வந்திருக்கீங்க, அங்கேயே ஏதாவது கூட்டிட்டு வர வேண்டியதானே? ஏய், இது என் வீடு, நீ ஏன் பொண்டாட்டி. நான் வீட்டுக்கு வரும்போது கதவை திறந்து விட்டு வாய்க்கு ருசியா சமைச்சு போறதுக்கு தாண்டி நீ இருக்க. இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கறதுக்கு இல்ல, புரிஞ்சுதா? டெய்லி 1 மணிக்கு வந்தா எப்படிங்க? நானும் மனுஷி தானே, எனக்கும் பசி எடுக்கும், எனக்கும் தூக்கம் வரும். தாலி கட்டிட்டீங்கன்றதுக்காக எல்லாத்தையும் கொடுத்துட்டு போணுமா? நீங்க குடிச்ச மாதிரி நாங்களும் குடிச்சா என்ன ஆறுது? என்னது? எனக்கு வேர்வை நாத்தமே பிடிக்காது. கண்ட கருமத்தையும் குடிச்சிட்டு வந்து என் மூஞ்சிக்கு நேரா நாத்தம் அப்படியே குடல புடுங்கிட்டு வருது. பேசாம என்ன பண்றது? நீ ஹை சொசைட்டில வளர்ந்த மாதிரி தெரியலையே. எங்க அக்கா வீட்ல இருக்கிறவங்களும் ஹை சொசைட்டில உள்ளவங்க தான். ஆனா உங்கள மாதிரி யாரும் குடிச்சிட்டு வந்து இம்சை பண்ணது கிடையாது. வயித்துக்கு சாப்பாடு போடுனா இம்சை ரபிஷா பேசிட்டு இருக்க நீ. என்னமோ குடிக்காத பரம்பரையில வந்த மாதிரி. உங்க அப்பன் ஜம்புவை குடிச்சு குடிச்சு தாடி செத்தா. வேண்டாம், எங்க அப்பா பத்தி எல்லாம் பேசுற வேலை வச்சுக்காதீங்க. பேசுவேன், அப்படி தாண்டி பேசுவேன். பேசுனா என்ன பண்ணுவேன்? ரொம்ப யோகியம் தான் நீ. ஏன் 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 யோகியத்துக்கு என்ன குறைச்சல்? யோகியமா? உன் யோகியதை எனக்கு தெரியாது. உன்னையும் உன் மாமன் கார்த்திகையும் சேர்த்து வச்சுதான் இந்த ஊரே பேசிச்சு. அதெல்லாம் மறந்துதானே நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நீங்க தேவையில்லாம அனாவசியமா பேசுறீங்க. என்னடி அனாவசியமா பேசுறேன்? ஆமாண்டி. இந்த பாடி போடி வேலையில ஏன் கிட்ட வேண்டாம். அப்புறம் அப்புறம் என்னடி நடக்கும்? பொம்பளையா லட்சணமா அடக்க ஒட்டக்கமா வீட்டுக்குள்ள இருக்கணும். உங்க அக்கா மாதிரி ஆடாத. எங்க அக்காவை பத்தி பேசுற வேலை வச்சுக்கிட்டீங்க. பேசுனா நடக்கிறதே வேற. சொல்லிட்டேன். என்னடி நடக்கும்? தொலைச்சிருவேன், ஜாக்கிரதை. எக்ஸ்கியூஸ் மீ. வா. அண்ணே, பிஸியா இருக்கீங்களா? இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, உட்காரு. சாரி நீ. எதுக்குப்பா? இல்ல நீ, அந்த 10 லட்ச ரூபாய் விஷயமா உங்களை கேள்வி கேட்கிற மாதிரி ஆயிடுச்சு. நாளைக்கு ஆடிட்டிங்ல வந்து என்ன கேட்டாங்கன்னா பதில் சொல்லணும் இல்லையா? அதான் கேட்டேன். நீ கேட்ட, அது முடிஞ்சு போச்சு. அதுக்கு இப்ப என்னப்பா? நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்கலையே. இருந்தாலும் கணக்கு வழக்குல சொந்த பந்தம்லாம் பார்க்க கூடாது. You're right. In fact, I'm proud of you, Karthik. தேங்க்ஸ் நீ. ஏய், வா ரம்யா. வா ரம்யா. உட்காருமா. என்ன ரம்யா? அக்கா, எனக்கு அந்த வீட்டுல வாழ பிடிக்கல. இனிமே ஒரு நிமிஷம் கூட அந்த ஆளோட நான் வாழ மாட்டேன்க்கா. என்ன என்ன நடந்தது? நீ இப்படி எல்லாம் பேசுற? வாழ போன இடத்த பத்தி வாய்க்கு வந்தபடி பேசக்கூடாது, அளந்துதான் பேசணும். அக்கா, உன்கிட்ட இது வரைக்கும் நான் இதை பத்தியாவது வந்து பேசிருக்கேனா? அந்த கௌதமுக்கு என்னென்னவோ பழக்கங்கள்லாம் இருக்குக்கா. குடிக்கிறாரு. சரி, பெரிய இடத்து பையன், இதெல்லாம் சகஜம் தான் இருந்தேன். நம்ம வந்து கொஞ்ச நாளே இதெல்லாம் மாத்த முடியாதுன்னு சகிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனா நாளுக்கு நாள் டார்ச்சர் தாங்கலக்கா. நேத்து அப்படிதான் நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு லேட்டா வந்தார். ஏங்க இப்படி பண்றீங்கன்னு கேட்டேன். தப்பா? அதுக்கு இன்னும் அவரு நீ என்ன கேள்வி எல்லாம் கேட்கணும் என்ன பிடிச்சி திட்டினாரு. சரி, அதுவும் பொறுத்துக்கிட்டேன். நம்ம அப்பா பத்தி தப்பா பேசினாருக்கா. அப்பாவை பத்தியா? ஆமா, உங்க அப்பாவே ஒரு குடிகாரன் தானே, குடிச்சு குடிச்சு தானே செத்தான். நீ என்ன கேள்வி கேட்கிறேன்னாரு. அப்புறம் தேவையில்லாம உன்னை பத்தி வேற பேசி என்ன அரைஞ்சிட்டா இருக்கா. நான் இனிமே அந்த மரணம் கூட வாழ மாட்டேங்க. நான் நம்ம வீட்டுக்கே உன் கூட வந்துட போறேன். வேண்டாம் ரம்யா, நீ அங்க போக வேண்டாம். என்ன மனுஷன் அவன்? குடிக்கிறான், பொண்டாட்டி அடிக்கிறான்.
நான் போய் கேட்டு வரேன். ஏய் வேணா கார்த்திக், நீ இப்ப அங்க போகாத. இது ஒன்றும் ஆபீஸ் விஷயம் இல்ல, குடும்ப விஷயம். புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ள நம்ம போக கூடாது. என்ன நீ சொல்றீங்க? அவ ஆழத்தை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? அவசரப்படாத கார்த்திக். இது பாரு ரம்யா, உங்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். அது உடனே நீங்க வந்து சொல்றது தப்புமா. அக்கா, பிரச்சனைகள் எல்லாம் பெருசுப்படுத்தாம பார்க்க வேண்டியது பொம்பளைங்களோட பொறுப்பு. அக்கா, நீ எப்படி அப்படி சொல்ற? நான் உனதான் என் அம்மா மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். என் குறையெல்லாம் போய் நான் உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்றது? சொல்லுமா, நான் வேணான்னு சொல்லல. ஆனா நான் சொல்றதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கன்றேன். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை சச்சரவு வரும், அது சகஜம். ஏதோ அவன் கோவத்துல ஒரு அடி அடிச்சிட்டான், அதுக்கு என்னம்மா? அவன் புருஷன், அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உரிமை அதை என்ன அடிக்கிறதுக்கு மட்டும்தானா, இல்ல என்ன கொல்றதுக்குமா? இத பாரு ரம்யா, கார்த்திக் இங்க வச்சுக்கிட்டே நான் பேசுறேன். என்னை விட அவமானப்பட்ட மருமக இந்த உலகத்துல இருக்க முடியாது. என்ன அவமானப்படுத்தின அந்த குடும்பத்துக்காக ராத்திரியும் பகலுமா நான் பாடுபடுறேனே தவிர அந்த வீட்டை விட்டு வெளில வந்துட்டேனா? நான் என் புருஷனை மதிக்கலனாலும் என் மாமா ஆர்கேவை நான் மதிக்கிறேன். அதே மாதிரி உன் வீட்லயும் ஸ்ரீனிவாசன் ஒரு பெரியவர் இருக்காரு, அவரை நீ மதிக்கணும். நியாயமா பார்த்தா இதெல்லாம் நீ அவர்கிட்ட தான் பேசிருக்கணும். இங்க நீ வந்திருக்கிறத பார்த்தா நீ அவர்கிட்ட பேசலன்னு தெரியுது. ரம்யா, பொண்டாட்டிக்கு புருஷன் கிட்ட பிரச்சனை இருந்து அவ தாய் வீட்டுக்கு வந்துட்டா, இந்த உலகத்துல எல்லா பொண்டாட்டிகளும் புருஷன் வீட்டுல இருக்க மாட்டாங்க, தாய் வீட்டுல தான் இருப்பாங்க. அனுசரிச்சு போமா. அண்ணி, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நியாயமா இல்ல. கார்த்திக், பெண்களுக்குன்னு சில பிரச்சனைகள் இருக்கும், அது பெண்களை மட்டும்தான் பேசி தீர்க்க முடியும். என்ன தப்பா எடுத்துக்காதப்பா. இந்த விஷயத்துல நீ தயவு செய்து தலையிடாத. ரம்யா, எனக்கு 1008 டென்ஷன். இங்க போறதுக்கு எல்லா விஷயத்திலும் அந்த கார்த்திக் மூக்கு நோஷி துருவி என்ன கேள்வி கேட்கிறான். உன் வீட்டு பிரச்சனை எல்லாம் இப்படி ஆபீஸ் கொண்டு வராத. கௌதம், என்ன கௌதம், பார்த்தும் பார்க்காத மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்க? தெரியாத மாதிரி பிஹேவ் பண்ற? எனக்கு யார்ட்டையும் பேச பிடிக்கல. உண்மையிலே நீ நடந்துகிட்டதுக்கு நான் தான் உன்கிட்ட பேசாம போகணும். என்ன சொல்ற? இது உன் குடும்ப விஷயம்தான், நானும் அதுல தலையிடக்கூடாதுதான். இருந்தாலும் உன் மனைவி ரம்யா எங்க வீட்டுல செல்லமா வளர்ந்த பொண்ணு. மனைவியை திட்டுறது கணவனுக்கு எல்லா உரிமையும் உண்டு. இருந்தாலும் ரம்யாவை நீ கை நீட்டு அடிச்சது தப்பு. கார்த்திக், எங்களுக்குள்ள நடந்த அந்தரங்கமான விஷயம் அது. அது எப்படி உனக்கு தெரிஞ்சது? ஆமா, ரம்யா இதை மட்டும் தான் சொன்னாலா இல்ல வேற எதுவும் சொன்னாலா? சாரி கௌதம், அவ என்கிட்ட சொல்லல. அவ அக்கா கிட்ட அழுது புலம்பிக்கிட்டு இருந்தா, அதை நான் கேட்டேன். ஓ, அவங்க அக்காட்ட போட்டு கொடுத்துட்டா நான் பயந்துருவேனா? இதுல போட்டு கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? அவ அக்கா கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவா? ஓகே ஓகே, இப்ப நீ என்ன கேட்க வந்திருக்கியா இல்ல தண்டிக்க வந்திருக்கியா? உன்னை தண்டிக்கிறதுக்கு நான் யாரு? ஆமா,
ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா பேசுறேன். நான் ஒன்னும் உன் ஃப்ரெண்ட் இல்ல. இங்க பாரு, என் பெட்ரூம்குள்ளார 1000 நல்லது இருக்கும், 1000 கெட்டது இருக்கும். அதெல்லாம் ரம்யா வந்து உன்கிட்ட சொன்னதே தப்பு. அப்படியே அவ சொன்னாலும் அதை கேட்டு வந்து என்கிட்ட நடு ரோட்ல பேசிட்டு இருக்க பாத்தியா, இது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. தப்புன்னு சொல்லாத, ஒரு உரிமையில தான் கேட்கிறேன். ஏய், ஏன் பொண்டாட்டிட்ட உனக்கு என்ன உரிமை? முறை பொண்ணுங்கிற உரிமையில பேசுறியா, இல்ல அவளை கட்டிக்க முடியலங்கிற வேதனையில பேசுறியா? ஏய், திஸ் இஸ் தி லிமிட். ஏய், ஐ நோ மை லிமிட்ஸ். கட்டின பொண்டாட்டி அடிக்கிறது அநாகரிகம்னா அடுத்தவன் பொண்டாட்டிக்காக வக்காலத்து வந்திருக்கியே, இது மட்டும் நாகரிகமா? கௌதம், அதிகமா பேசிக்கிட்டு இருக்க. ஓம் பொண்டாட்டி உன்னை விட்டு ஓடி போயிட்டா, இப்போ ஊரா பொண்டாட்டிக்காக உரிமை கொண்டாட வந்திருக்கியா? என்ன பேசிக்கிட்டே இருக்க? ஏய், உன்ன ஏய், மரியாதையா கையெடுத்துரு. இது ரோடு, மரியாதை கையெடுறா. எடுத்துரு கார்த்திக். இங்க பார், ரம்யா கிட்ட மரியாதையோட நடக்க முயற்சி பண்ணு. ஏய், மரியாதைய பத்தி என்கிட்ட நீ பேசுறியா? என் மேல கை வச்சிட்டல, இதுக்கு நீ ஃபீல் பண்ணுவ. போ. ஏய், போடா. ரம்யா, ஏய் ரம்யா, வரேன். சீக்கிரம் வாடி கீழே. ஏய், யாரையும் வரதுக்கு நேரமா வாடி. டேய், என்னடா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? சத்தம் போடாம சங்கீதமா பாடுவாங்க, நீங்க இந்த விஷயத்துல தலையிடாதீங்க. போங்க அப்படி. ஏய், வாடி இப்படி. சீக்கிரம் வா. டேய் கௌதம், என்னடா இது? உன்னை பெத்த அப்பா அம்மாக்கு எதிர்க்கே பொண்டாட்டி கிட்ட கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இப்படி லோ கிளாஸா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்பா, நடந்ததை சொன்னா யார் ஹை கிளாஸ் யார் லோ கிளாஸ்ங்கறத நீங்க சொல்லுவீங்க. அப்படி என்னடா நடந்தது? அப்படியே ஏதாவது நடந்தாலும் என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? சரி, என்ன நடந்ததுன்னு சொல்லு. பா, நேத்து நைட் அவளுக்கு எனக்கு சண்டை, ஒரு சின்ன வாக்குவாதம். இதெல்லாம் புருஷன் முன்னாடிக்குள்ள சகஜமா நடக்கிறது தானே. அதுல அவ ரொம்ப ஓவரா பேசிட்டா, அதெல்லாம் கை நீட்டி அடிச்சிட்டேன். என்னது, கை நீட்டி அடிச்சிட்டியா? அப்போ தப்பு உன் பேர்ல தான்டா. மா, என்ன நடந்தது தெரியாம நீங்க பட்சமா பேசிட்டு இருக்காதீங்க. நான் அவளை கை நீட்டி அடிச்சேன், அதுக்காக வருத்தமும் பட்டேன். காலையில பெட்ரூம் போய் சாரி கேட்கலான்னு போனேமா, ஆனா மேடம் அங்க இல்ல. நேரா கிளம்பி இவங்க அக்காட்ட நடந்ததெல்லாம் ஒப்பிக்கிறதுக்கு போயிட்டாங்க. அக்கா என்ன சொன்னாங்களோ ஏன் சொன்னாங்களோ எனக்கு தெரியாதுப்பா. ஆனா இவ்வளவு ஒரு காலத்துல கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட பாத்தீங்களா அந்த கார்த்திக் பையன், அவன் நடு ரோட்ல வந்து என் சட்டை பிடிக்கிறான்ப்பா. பிடிச்ச தெரியுமா கேக்குறான். எனக்கு நாகரிகம் இருக்கா? காட்டு மிரான்னு திட்டிட்டு போறான்ப்பா என்ன. அவன் ஸ்டேட்டஸ் என்ன, என் ஸ்டேட்டஸ் என்ன? இல்ல, நான் தெரியாம கேக்குறேன். ஏன் பொண்டாட்டி அடிக்க எனக்கு உரிமை இல்லையா? அது கூட அந்த கார்த்திக் பையன் பெர்மிஷன் கேட்கணுமா? நடு ரோட்ல சட்டையை பிடிக்கிறான், அது மட்டும் என்ன நியாயம்? ரம்யா, சொல்லுங்க மாமா. இவ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா மாமா, என்னை பொறுத்த வரைக்கும் புருஷன்றவன் பொண்டாட்டிய மரியாதையோட நடத்தணும். கை நீட்டி அடிக்கிறதுலாம் அநாகரிகம். என்னால அதை தாங்கிக்க முடியல. எனக்குன்னு யார் இருக்காங்க? எங்க அக்கா விட்டா. அதான் போய் எங்க அக்கா கிட்ட சொன்னேன். அவர் சொல்ற மாதிரி நான் ஒண்ணு கார்த்திக் மாமா கிட்ட போய் இதை பத்தி எல்லாம் ஒண்ணு பேசல. ரம்யா, இந்த வீட்டு குடும்ப தலைவன் நான். இங்க எது நடந்தாலும் என்கிட்டயோ உங்க அத்தை கிட்டயோ சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு நேரா உங்க அக்கா கிட்ட போய் சொன்னது தப்புமா, தப்பு. இவதான் நம்மள மதிக்கிறதே இல்லையே. உங்களை எப்படியோ தெரியாது, ஆனா என்ன சுத்தமா மதிக்கிறதே இல்ல. அது மட்டும் இல்ல, எதுவா இருந்தாலும் அவங்க அக்கா கிட்ட தான் முதல்ல சொல்லுவா. அடக்கமா நடக்கிற குணமே இவகிட்ட இல்லையே. பொண்டாட்டி அன்பா நடந்தா புருஷன் ஏங்க அடிக்க போறா? அத்தை, சும்மா நீங்க பாட்டுக்கு பேசாதீங்க. என்ன உங்க புள்ளையோட பழக்க வழக்கங்கள்லாம் மட்டும் ரொம்ப சரியா இருக்கா? நீங்க தான் உங்க புள்ளைய திருத்தணும்னு நினைச்சதே இல்லையே. நேத்து ராத்திரி அவர் குடிச்சிட்டு எந்த நிலைமையில எந்த நேரத்துல இந்த வீட்டுக்கு வந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாண்டி அம்மா, என் புள்ள குடிகாரதா. நாங்க தான் அவளை திருத்தல. கட்டின பொண்டாட்டியாச்சே, நீ அவளை திருத்தறதானே? என்னமோ பேசிக்கிட்டே போற. ஏய், சுமாரு வாய மூடு. புருஷன் பொண்டாட்டி சண்டை மாமியார் மருமக சண்டை ஆயிட போகுது. அப்புறம் அதை தீர்த்து வைக்க எனக்கு நேரம் இல்ல, பொறுமை இல்ல. ரம்யா, நடந்தது நடந்து போச்சு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ற கேட்டுக்க. நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயத்த நேரா உங்க அக்கா கிட்ட போய் சொன்னது தப்பு.
முதல்ல அதை நீ நிறுத்திக்க. புருஷனை பத்தி பிறந்த வீட்டுல கம்ப்ளைண்ட் பண்ண இவன் மரியாதை மட்டும் இல்ல, உன் மரியாதையும் போயிடும். மறந்துடாத. தயவு செஞ்சு இந்த தப்ப இனிமே பண்ணாத. டேய், 1000 தான் சொன்னாலும் கட்டின பொண்டாடி கை நீட்டி அடிச்சது தப்பு தான்டா. பா நான் பண்ணது தப்பு தான்ப்பா, இல்லன்னு சொல்ல. அந்த கார்த்திக் பையன் மட்டும் பண்ணது கரெக்டா? ஆமாங்க, இந்த விஷயத்தை நீங்க கேட்காம இருக்க கூடாது. எனக்கு தெரியும் எதை எப்ப யார்கிட்ட கேட்கணும்னு எனக்கு தெரியும். சொல்லி கொடுக்காத எனக்கு வந்து லெக்சர் அடிக்கிறா. சாரி கேளு. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீ சும்மாருமா. ரம்யாட்ட சாரி கேளு. கேள்றா. சாரி. என்ன மருமக மேல திடீர்னு பாயற? அப்படி இல்லைங்க, மகனையே திட்டிட்டு இருந்தா அவன் மனசு கஷ்டப்படுமே, அதனாலதான் அவளையும் 2 வார்த்தை திட்டினேன். ஓஹோ, அது எனக்கு தோணல. சாரி, நீ போ. சரிங்க. கார்த்திக், தப்பு பண்ணிட்டடா, பெரிய தப்பு பண்ணிட்ட. என்ன ஸ்ரீனிவாசன் சார், திடீர்னு கூப்பிட்டு வர சொன்னீங்க. ஆபீஸ் கூட போகாம நான் நேரடியாக அங்க வந்துட்டேன். ஏதாவது பிரச்சனையா? மூர்த்தி பிரச்சனையா இல்ல வெளி பிரச்சனையா? பிசினஸ், மூர்த்தி, வெளியாட்கள் தொல்லை, இதை எதை பத்தியும் பேசுறதுக்காக நான் உங்களை இங்க வர சொல்ல. பின்ன நம்ம சப்ஜெக்டே இன்னைக்கு கார்த்திக் தான். கார்த்திகா? என்ன சொல்றீங்க? அவன் என்ன பண்ணா? பொண்ணை கொடுத்தது நீங்க, கட்டிக்கிட்டது என் பையன். இவன் யார் குறுக்க வந்து என் பையனை கேள்வி கேட்கறதுக்கு? அக்காவாச்சேன்னு ரம்யா தன் புருஷன் அடிச்சதை உங்ககிட்ட வந்து சொல்லி அழுதுருக்கா. ஆமா, நான் அவளை சமாதானப்படுத்தினே. எதுவா இருந்தாலும் மாமா கிட்ட சொல்லு, இந்த பிரச்சனை என்கிட்ட எடுத்துட்டு வராதுன்னு புத்திமதி சொல்லி அனுப்பிச்சனே. தெரியும், அது உங்க பெருந்தன்மையை காட்டுது. வெளியில போயிட்டு இருக்கிறப்போ இந்த கார்த்திக் பையன் தன்னிச்சையா என் பையனை பார்த்திருக்கிறான். கண்ணா பின்ன அவனை கேள்வி கேட்டிருக்கிறான், அசிங்கமா பேசியிருக்கிறான். கட்டின பொண்டாட்டிய கை நீட்டி அடிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்லைன்னு பப்ளிக்கா திட்டி இருக்காங்க. போரா குறைக்கு சட்டையை பிடிச்சு அவமானப்படுத்தி இருக்கிறான். இதெல்லாம் இது நியாயமா சொல்லுங்க? என்ன சொல்றீங்க? கார்த்திக் அப்படி பண்ணா? ஆமா சம்பந்தி, என் பையன் கொதிச்சு போயிருக்கிறான். அவசரப்பட்டு எதையும் பண்ணிடாதரா, நான் சம்பந்தி மாட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லி அவனை சாந்தப்படுத்திட்டு வந்திருக்கிறேன். என் பையன் சட்டையை பிடிக்க அவன் யாருங்க? அவனுக்கு என்ன உரிமை இருக்கு? இது பாருங்க, இந்த ஊர்ல எனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஆர்கேக்கு ஈக்குவலான ஸ்டேட்டஸ். அந்த ஆர்கே வேணான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவன் தான். இப்ப அவன் கூட பழகிட்டு இருக்கேன்னா உங்களுக்காக ஏதோ செஞ்சிட்டு இருக்கேன். அதுக்கு பின்னாடி 1000 காரணம் இருக்கலாங்க. காரணம் இல்லாம இந்த ஸ்ரீனிவாசன் யார்கிட்டயும் பணிஞ்சு போக மாட்டான். அதை மட்டும் மறந்துடாதீங்க. இவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்கிறேன்னா அது காரணம் நீங்க, உங்களுக்காக. என் மகனை உங்க மச்சனை சட்டையை பிடிக்கிறான்னா என்னங்க அர்த்தம்? இது பாருங்க, அனாவசியமா அவன் பண்ற காரியத்தினால நமக்குள்ள பிரிவு ஏற்பட்டுற கூடாது.